வணக்கம். நேற்றைய தினத்தில் சுதேசி நியூஸ் சேனலில் அற்புத அம்மாள் இன்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க அப்பல்லோ மருத்துவமனைக்கு வர இருக்காங்க அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருந்தோம். இன்னைக்கு அப்பல்லோ மருத்துவமனைக்கு பேரறிவாளன் அவரோட தாய் அற்புத அம்மாள் இன்னைக்கு மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் மற்ற தலைவர்கள் சொல்லாத ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கண் கலங்கியிருக்காங்க. ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு விஷயம். எதற்காக முதலமைச்சர் யாரையும் பார்க்க அனுமதிக்கிற இல்ல எதற்காக அப்படிங்கிற அந்த ரீசன், அந்த கேள்விக்குறி நம்ம கிட்ட நீண்டுகிட்டே போனது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அற்புத அம்மாள் அவர்களோட பேட்டி அமைஞ்சது. அந்த விவரத்தை இப்ப நம்ம பார்ப்போம். அதாவது இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்கிறதுக்காக அப்பல்லோ மருத்துவமனைக்கு அற்புதம்மாள் வந்திருந்தாங்க. ஆரம்பத்துல அவங்கள உள்ள அனுமதிக்கல. எப்படி ஜெயலலிதாவோட அண்ணன் மகள் என்னை அனுமதிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்களோ, அதே மாதிரி அற்புதம்மாளும் அனுமதிக்கல. நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அமைச்சர்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா என்னை திருப்பி அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க. இதனால தகவல் இரண்டாவது தளத்தில் இருந்த தம்பித்துரை கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போனோடனே நேரடியா அற்புத அம்மாவை தம்பிதுரை உள்ளே அழைச்சிருக்காரு. அழைச்சிட்டு தம்பிதுரையும் விஜயபாஸ்கர் என்னை இரண்டாவது மாடிக்கு அழைத்து சென்றார்கள் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. முதல்வரை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணத்தை என்ன அப்படிங்கறத தம்பிதுரை விவரிச்சத அவங்க பகிர்ந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, முதல்வருக்கு திரவ உணவுகள் மட்டும்தான் வழங்கப்பட்டு வர்றதாகவும், கடுமையான நோய் தொற்றின் காரணமாக யாருக்கும் அனுமதி கிடைக்கவில்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்லியிருக்காங்க. இன்னும் சில நாட்கள் முதல்வர் மருத்துவமனையில தான் இருப்பாரு. விரைவில் குணமடைந்து வருவார் என்றார் தம்பித்துரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான்ப்பா எனக்கும் வேணும். என்ன மாதிரியே கோடிக்கணக்கான தாய்மார்கள் அம்மா சீக்கிரம் குணம் அடைஞ்சு வரணும் அப்படிங்கறதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னதா அவங்க பேசியிருக்காங்க. அவங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் மகனுக்கு பரோல் விடுப்பு வேண்டும் என்று கார்டன்ல மனு கொடுத்து அந்த சில நாள்ல முதல்வருக்கு உடல்நலம் இல்லாம போயிடுச்சு. மிகுந்த வேதனையா இருக்கு. முதல்வருக்காக பிரார்த்தனை செய்வீர்களா என்று ஒருவர் கேட்டார். பிரார்த்தனை செய்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்பது முதல்வருக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்காங்க. முதல்வர் நலம் பெற்று திரும்ப வேண்டும் என மக்கள் உறுதியா இருக்காங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாது. இனியேனும் முதல்வரை நேரில் பார்த்தீர்களா என்று யாரிடமும் கேட்க வேண்டாம். நோய் தொற்றின் தாக்கம் அதிகமாக இருந்தால் யாரையும் சந்திக்க மருத்துவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அதுதான் அப்பல்லோவில் நடக்கிறது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளிலேயே எனக்கும் உடல் நலம் இல்லாமல் போய்விட்டது. முதல்வர் விரைவில் நலம் பெற்று திரும்ப வேண்டும் என்று வேதனை கலந்த குரலில் அவர் பேசியுள்ளார். அதாவது இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, முதல்வர் யாரையும் சந்திக்க அனுமதி கிடைக்கலன்னாங்க. ஏன் அனுமதிக்க மாட்டாங்க, என்ன ஏதுன்ட்டு நிறைய கேள்விகள் இருந்தது. அதுக்கு விடை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் எத்தனையோ பேர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அது எல்லாத்துக்கும் என்ன காரணம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, உளவுத்துறை இது போன்ற வதந்திகள் பரவாம தடுக்கிறதுக்கு முதல் கட்டமா திருமாவளவனை கொண்டு வந்தாங்க. திருமாவளவன் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அதுல இருந்து சில கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சது. சோ இப்போ என்ன இதுக்கு என்னடா இது முடிஞ்சிரும் நினைச்சா திரும்ப ஆரம்பிக்குதே அப்படிங்கிற ஃபீல்ல தான் இன்னைக்கு பாண்டியன் மற்றும் சீமான் இவங்கெல்லாம் அழைத்து அனுமதி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. இவங்க யாரு பார்க்கல, பார்த்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிற வெறும் வெற்று தகவல் தான் சொல்லிட்டு போனாங்க. எல்லாரும் அச்சடிச்ச மாதிரி ஒரே இது. கவர்னர்ல இருந்து இன்னைக்கு கடைசியா பேசின பாண்டியன் சீமான் வரைக்கும். ஆனா அற்புதம்மாள் சொன்னதுல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் முதல்வரை அனுமதிக்கல? இந்த கேள்விக்கு தமிழகத்துல பல பேர் மனதுல இருந்தது. அதற்கான பதில அற்புதம்மாள் சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த கண் கலங்கின விதத்தை என்னோட நண்பர் என்கிட்ட விவரிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமா இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலையில் வாழ்க்கையை தொலைத்து வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் அந்த 7 நபர்கள். அதுல ஒருத்தர் தான் பேரறிவாளன்.
என்னைக்கா இருந்தாலும் தன்னோட மகன் திரும்பி வருவான் அப்படின்ட்டு ஒரு தாயோட எதிர்பார்ப்பு. ஒரு வேதனையான ஒரு விஷயம். இதுவரைக்கும் வந்து பரோல்ல வெளிய வந்தது இல்ல. 25 ஆண்டுகளாக சிறைச்சாலையில வாழக்கூடிய ஒரு மனிதர். அந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கும் தாய். ஒரு அழுத்தமான ஒரு அன்பின் உதாரணம். அந்த அப்படி ஒரு தாய்மை உணர்வோட காத்திருக்கும் அந்த அற்புத அம்மாள் சொன்ன வார்த்தை வந்து சொல்லும்போது, அம்மா ஜெயலலிதாவ பத்தி சொல்லும்போது, அவங்க கண் கலங்குனாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தைய கேட்கிறப்பயே எனக்கும் கொஞ்சம் வருத்தம் வந்தது. இது கொஞ்சம் நான் ஒரு உணர்ச்சி பூர்வமா பேசுறனால, என்னோட பழைய பதிவுகளுக்கும் இதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா, இந்த 7 பேர் விடுதலையில வந்து அதிக அக்கறை கொண்ட நபர்கள்ல வந்து நானும் ஒருவன். அந்த வகையில அற்புதம்மாள் அவங்க மீது வந்து எனக்கு ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, முதல்வர் ஜெயலலிதா அவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "இனிமேலும் முதல்வரை நேரில் பார்த்தீர்களா என்று யாரிடமும் கேட்க வேண்டாம். நோய் தொற்றின் தாக்கம் அதிகமாக இருந்தால் யாரையும் சந்திக்க மருத்துவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இதுதான் காரணம்." முதலமைச்சர் ஜெயலலிதாவை இதுவரைக்கும் யாரும் நேரில் சந்திக்க முடியாததற்கு காரணம் வந்து அற்புதம்மாள் சொன்ன இந்த வார்த்தை நமக்கு தெளிவா விளக்கியிருக்கு. என்னன்னா, நோய் தொற்றின் தாக்கம் வந்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அதிகமா இருக்கிறதுனால யாரையும் சந்திக்க முடியல அப்படின்ட்டு. இன்னைக்கு அப்போலோல இருந்த அறிக்கையும் வந்து அத தெளிவா விளக்கியிருக்கு. மீண்டும் ரிச்சர்ட் பீலே வந்து சிகிச்சைக்காக வந்திருக்காரு. எல்லாமே வந்து நலம் பெற்று நல்ல முறையில முடியணும் அப்படிங்கிறத ஆண்டவனை பிரார்த்திப்போமாக. நன்றி.